நமஸ்காரம். இன்னைக்கு நம்மளுடைய எஸ்விகேஆர்டி தர்ஷன் சேனல் மூலியமாக வருகின்ற சந்திர கிரகண பத்தி ஒரு விரிவான ஒரு ஷார்ட்ஸ் இந்த வீடியோ. அதனால அவசியம் எல்லாரும் பார்க்கணும். யாரும் இதை ஸ்கிப் பண்ணிட வேண்டாம். ஸோ இந்த சந்திர கிரகணம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு வீரியமான கிரகணம். இந்த தடவை நம்ம இந்தியாவில் எல்லாருக்குமே இது உண்டு. நம்ம இந்தியாவில் எல்லாருக்கும் எல்லா இடத்துக்கும் இந்த கிரகணம் அப்படிங்கிறது தெரிய வருது. ஆனால் பொதுவா எல்லாரும் சொல்ற மாதிரியான பலன்கள் நான் ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். கர்ப்பிணியா இருக்கக்கூடிய பெண்கள், அதுக்கப்புறமா உடல் நலம் சரியில்லாத பெரியவர்கள், இவங்க யாருமே 7ஆம் தேதி அன்னைக்கு செப்டம்பர் மாசம் நைட்டு ஒரு 8 மணியிலிருந்து காலங்காத்தால வரைக்கும் வெளியே போக வேணாம் அப்படின்னு அடியேன் நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம கரெக்டான டீட்டெயில்ஸ் என்ன அப்படிங்கிறது பார்க்கலாம். தமிழ் மாதம் பிரகாரம் ஆவணி மாதம் 22ஆம் தேதி கரெக்டா செப்டம்பர் 7ஆம் தேதி அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை சதய நட்சத்திரத்துல ராகு கிரஸ்த பூர்ண சந்திர கிரகணம் அப்படிங்கிறது நடக்க இருக்கு. கிரகணம் ஆரம்பிக்கிற நேரம் இரவு 9:57 கரெக்டா சந்திர கிரகணம் அப்படிங்கிறது ஆரம்பிக்குது. அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா சந்திரன் மறைய 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 மத்தியமமான ஒரு ஸ்தானத்துக்கு வருவாங்க. அந்த மத்தியமமான கிரகணத்துடைய நேரம் அப்படிங்கிறது இரவு 11:43 கரெக்டா மத்தியத்துல வரும். அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா சந்திர கிரகணம் முடிகிற நேரமா நடு இரவு 1:26 பார்க்கப்படுறது. சோ ஒரு 3.5 மணி நேரத்துக்கு இந்த சந்திர கிரகணம் அப்படிங்கிறது இருக்கு. அதனால அவசியமா எல்லாரும் ஜபம் பண்றவங்க அந்த நேரத்துல ஜபம் பண்ணா ஒரு ஜபத்துக்கு 10 மடங்கு பலன் அதிகம் அப்படிங்கறது மாதிரி சாஸ்திரம். ஆனால் அவசியமா ஜபம் பண்றவங்க அனுஷ்டானம் பண்றவங்க அந்த நேரத்துல பண்ணணும் அப்படின்னு நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். இதுல மொத்தமா சாந்தி பண்ணிக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படிங்கிறது என்னென்னு நான் சொல்லிடுறேன். ஒண்ணு அவிட்ட நட்சத்திரம், இன்னொன்னு சதயம் நட்சத்திரம், இன்னொன்னு பூரட்டாதி நட்சத்திரம், இன்னொன்னு திருவாதிரை நட்சத்திரம், இன்னொன்னு சுவாதி நட்சத்திரம். ஆல்மோஸ்ட் இது எல்லாமே ராகுவுடைய நட்சத்திரமும் நெக்ஸ்ட் கொஞ்சம் செவ்வாயோட நட்சத்திரமும் இதுல வராங்க. ஆனால் அவசியமா இந்த நட்சத்திரத்துல இருக்கிற எல்லாருமே சாந்தி பண்ணிக்கோங்க. மறுநாள் போயிட்டு அவங்களுடைய வீட்டு பக்கத்துல இருக்கிற ஆலயத்துல ஒரு நட்சத்திர சாந்தியோ இல்லைன்னா ஒரு சின்ன அர்ச்சனையோ நீங்க பண்ணிக்கணும் அப்படின்னு நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். அதே மாதிரி பௌர்ணமி அன்னைக்கு உங்களுடைய முன்னோர்களுக்கு திதி ஏதாவது வருது அப்படின்னா அது 7ஆம் தேதி அன்னைக்கு பண்ணாம அதுக்கு அடுத்த நாள் 8ஆம் தேதி அன்னைக்கு பண்ணிக்கணும். அதே மாதிரி தர்ப்பணம் பண்றவங்க அன்னைக்கு 7ஆம் தேதி அன்னைக்கு நைட்டு 11:30 மணி இல்லைன்னா 12 மணி மாதிரி நீங்க தர்ப்பணம் பண்ணி உங்களுடைய பித்ருக்களுக்கு மோட்சம் கூட கிடைக்கணும்ன்ற மாதிரி நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். ஸோ இதுவே இந்த சந்திர கிரகணத்துடைய முழு வீடியோ. நன்றி.